வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம கதையை முடிக்க கௌதம் ரவுடியை செட் பண்ணியிருக்காங்க. இந்த பாரு கரெக்டாக நான் சொன்ன நபரை நீ பார்த்துட்டியா அப்படின்னு ஃபோனை போட்டு கேட்குறாரு. ஒரு கட்டத்தில் நான் பார்த்துட்டேன், நிச்சயதார்த்தத்தில் அவன் நான் போட சூட் பண்ணதில் அவன் அப்படியே நெஞ்சை பிளந்து துடிச்சு சாக போகிறான். இந்த திருக்குமரன் சாவு என் கையில் தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாரு. ஒரு கட்டத்தில் இதை மறைஞ்சு நின்று நம்ம லட்சுமி பார்க்குறாங்க. அப்படியே துடிச்சு போகிறாங்க. என்னது, என் மணவாளனை கொல்ல வந்த வில்லன் இவன் தானா? என் அம்மாவோட புக்கில் படித்தேனே, அப்போ அது இந்த எதிரி தானா அப்படின்னு அந்த இடத்துல முடிவு எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கட்டையால், உருட்டு கட்டையால் அந்த ரவுடிக்கு தலையில் அடித்து மண்டையை பிளக்குறாங்க நம்ம லட்சுமி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா யார் இவர், எப்படி அடிப்பட்டது அப்படின்னு மர்மமான விஷயத்தில் இருக்குது. இதே நேரம் கௌதமும் கவிதாவும் கதி கிளங்குறாங்க. அடடா, இவனை நம்ம அடித்து திருவை போட்டு தள்ளதுக்காக இவனை நம்ம செட் பண்ணி வச்சுருந்தா இவனை ஒருத்தங்க யாரப்பா போட்டு தள்ளுனது அப்படின்னு அந்த இடத்துல வாயை பிளக்குறாங்க கவிதா. திருக்குமரன் திவ்யா நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பாதுகாப்பு கவசமாட்டு திருவுக்கு நம்ம லட்சுமி இருந்துட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்க்க நேரம் நம்ம கௌதம் ரவுடியை செட் பண்ணி விட்டாச்சு. இந்த பாரு, இந்த மண்டபத்தில் தான் நடக்குது. அந்த திருக்குமரன் மாப்பிள்ள தான் நீ போட்டு தள்ள வேண்டிய ஆள். அவரை போட்டு தள்ளிட்டு பேமெண்ட்டை வாங்கி போயிட்டே இருக்கு. யாரும் உன் மேலே சந்தேகப்படாத அளவு நடந்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்தில் அங்கே போய் ஃபோனை பண்ணிடுறாங்க. நான் சொன்ன நபரை நீ பார்த்துட்டியா என்ன? நான் பார்த்துட்டேன், நான் திருக்குமரனை பார்த்துட்டேன். அவனை தான் போட்டு தள்ளணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் கவலைப்படாதுங்க, யாருக்கும் சந்தேகம் வராதாரு. அவரை நான் போட்டு தள்ளிட்டு பேமெண்ட்டை வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாரு. நான் அவன் திருக்குமரன் மேலே சுடக்கூடிய குண்டு அவன் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அவன் துடிச்சு சாக போகிறான். கவலைப்படாதுங்கன்னு சொல்லற நம்ம லட்சுமி மறைஞ்சு நின்று கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் சாக்காவி அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்னது, என் மணவாளனை கொன்ன வந்த ரவுடி இவன் தானா? எங்கள் அம்மாவோட புத்தகத்தில் படித்தனே, என் கணவருக்கு எதிரி நிற்குது, அவருக்கு மூச்சை எடுக்க வராங்க அப்படின்னு அந்த இடத்துல படித்த ஞாபகம் இருக்குது. இப்போ அந்த நபர் இவங்கன்னா இவருக்கு கதை என் கையில் தான் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல ஒரு கட்டையை எடுத்து அந்த ரவுடியின் தலையை பிளந்து நம்ம லட்சுமி விட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் அவர் ஐயோ அப்படின்னு துடிச்சிட்டு கதறிட்டு போகிறாரு. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம திரு உயிரை நம்ம லட்சுமி காப்பாற்றிறாங்க. திரு திவ்யா நிச்சயதார்த்தம் அமோகமாக நடக்க திவ்யா நம்ம திருவை எப்படியாவது திவ்யாக்காவை கல்யாணம் பண்ணணும். என் கணவரோட ஆசையே இந்த திவ்யாக்காவை லவ் பண்ணியிருக்காரு, கல்யாணம் பண்ணணும்னு தான். அப்படி இருக்க நேரம் அவங்க இதுக்கு எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது அப்படின்னு பாதுகாப்பு கவசமாட்டு நம்ம மகா இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மகா தான் திரு தாலி கெட்டுன லட்சுமி அப்படின்னு நம்ம மயிலுக்கு தெரிய வருது. மயில் அந்த ஃபோட்டோயை பார்க்குறாங்க. நம்ம திரு லட்சுமி கல்யாண ஃபோட்டோவை வச்சு எடுத்து பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்போது நான் ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டேன், அந்த பொண்ணு இப்போ எங்கே இருக்கான்னு தெரியலை அப்படின்னு திரு புலம்பிட்டு இருக்கிறதுக்கு விட எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க மகாணி எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போவே இந்த விஷயத்த நான் அம்பிகா மாட்ட காதில் சொல்லணும். அவங்க தான் இந்த வீட்டை பொறுத்தவரையில் திருவுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு முடிவெடுக்கக்கூடிய நபர். இப்போ எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு அந்த ஃபோட்டோயை தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க. ஒரு அண்ணனாட்டு நான் லட்சுமிக்கு வாழ்க்கையே எனக்கு முக்கியம்தான் அப்படின்னு மயில் யோசிக்கிறாங்க. இந்த நிச்சயதார்த்தம் நடந்துட்டுனா கண்டிப்பாக திரு வாழ்க்கையில் திவ்யா வந்துடுவா. ஆனால் என்னோட தங்கச்சியாக நினச்சிட்டு இருக்க லட்சுமியும் நல்லா இருக்கணும், திருவை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணும், திருவுக்கும் லட்சுமி கூட வாழணும்னு தோணுது. அதுதான் அன்னைக்கு குடிபோதையில் அவர் புலம்புனா அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிச்சி ஓடி போகிறாங்க. நம்ம அம்பிகா மாட்டா இந்த ஃபோட்டோயை கொடுக்குறாங்க. என்ன மயில், நிச்சயதார்த்த வேலை நடந்துட்டு இருக்கு, நீ இறக்க பிறக்க என்கிட்ட ஓடி வர, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க நேரம், இந்த பாருங்கம்மா, இது எனக்கு ரொம்ப சாக்காயிட்டு, உங்கள் பையன் ஏதோ ஒரு காரணத்தினால மகா கழுத்தில் தாலி கட்டியிருக்கா. ஆனால் மகா இங்கே தான் இருக்கானி, நம்ம மகா அவன் கண்ணில் படாமல் தப்பி ஓடுறது அதுக்கு தான்.
இப்போ நல்லாவே புரிஞ்சுட்டுமா, இப்போ எல்லா முடிவும் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்ன நேரம் இதை பார்க்குற நேரம் எனக்கே அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் மகா நல்ல பொண்ணு, அவள் இந்த வீட்டுக்கு என் வீட்டுக்கு மருமகளாக கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் ஒன்று இந்த விஷயம் இப்போ தெரிஞ்சுனா காஞ்சனா, கவிதா இப்படி எல்லாருமே தாத்தா பாட்டி எல்லாம் கொந்தளித்து ஒரு பெரிய ரணகலமாக இந்த இடம் ஆவிடும். ஆனால் வேண்டாம், இப்போ சொல்லண்டா மயில், இந்த ஃபோட்டோ என்கிட்டே இருக்கட்டும், இந்த ரகசியம் நம்மக்கிட்டே இருக்கட்டும். கண்டிப்பாக இதை வீட்டுக்கு வர நேரம் திருட்ட கேட்டுக்கிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த என் வீட்டுக்கு மருமகளாக வந்து வர்றதுக்கு இந்த மகா வந்தானா எனக்கு தான் நல்லது, எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. இந்த காஞ்சனா மாதிரி ஒரு கேடுகெட்டவ வந்து குடும்பம் என் வீட்டுக்கு வரதை விட இந்த மகா மாதிரி நல்ல குடும்பம் வந்தால் என் திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு வந்து நம்ம அம்பிகா வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கௌதம் ரவுடிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்ன நீ கதையை முடிச்சிட்டியா, நான் சொன்னது மாதிரி அப்படின்னு வந்து கேட்க நேரம், என்னங்க என் கதையை முடிச்சிட்டா, ஒருத்தி வந்து பின்னாடி வந்து லத்தியால் என்னை அடித்து என் தலையை உடச்சிட்டா. இப்போ எனக்கு வந்து நீங்கள் சொன்ன டார்கெட்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். எனக்கு அவரை போட்டு தள்ள முடியாது. இப்போ நானும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம். அந்த அளவுக்கு எனக்கு தலையில் அடி. என்னடா நீ என்னை வேட்ரியா, நீ அவனை போட்டு தள்ளதுக்கு தான் ஒன்றை நாங்கள் அனுப்பினோம். ஆனால் நீ வந்து அவியல்கிட்ட இருந்து அடி வாங்கினியா அப்படின்னு வந்து அது அப்படியே அந்த மண்டபத்தில் யாருக்கிட்ட இருந்து நீ அடி வாங்குற அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், தாவணி போட்டுட்டு தான் இருந்தா ஒரு பொண்ணு தான் என் தலையில் உருட்டுக்கட்டையால் அடிச்சிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், அப்படி இருக்க நேரம் இது யார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல குழம்பி தவிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கவிதாவுக்கு கால் பண்ணி தாவணி போட்ட ஒரு பொண்ணு நம்ம செட் பண்ண ரவுடிக்க தலையை பிளந்துட்டாலாம். என்னங்க சொல்கிறீங்க? அப்போ வந்து திருவை வந்து இந்த மண்டபத்தில் போட்டுதல்ல பிளான் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்ன நேரம், அது நடக்காது, ஊற்றிச்சு கவிதா அப்படின்னு வந்து சொன்னேன். என்ன ஊற்றிக்கிட்டா? அப்போ என்ன வேற வழி என்ன? இந்த திவ்யா கல்யாணம் நிச்சயதார்த்தம் நடந்தா அக்காகாரி எப்படியும் வந்து காஞ்சனா ஒட்டுமொத்த சொத்தம் எனக்கு தான் அப்படின்னு வந்து துள்ளி குதிப்பாலே. இந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிப்பாட்டணும்னு உங்கள்கிட்ட செட் பண்ணா, இப்போ அந்த ரவுடியை ஒத்தி அடித்து தள்ளியிருக்கானா அவள் சாதாரண ஆள் இல்லைங்க. நம்மளுக்கு தெரியும், நமக்கு எதெல்லாம் நம்ம பிளான் போடமோ எல்லாமே இங்கே தலைகீழ தான் நடக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல புலம்பதுள்ள தொடங்கிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அம்பிகாமா லக்ஷ்மியை கூட்டி, இந்த பாரு, நீ மறைக்காமல் என்கிட்ட உண்மையை சொல்லணும். திருவுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் தான் நம்ம அம்பிகாமாவுக்கு ஏதோ ஒன்று உண்மை நம்மளை பற்றி தெரிஞ்சிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல என்னை மன்னிச்சிருங்கம்மா. ஒரு இக்கட்டான நிலையில் ஒரு வயசானவர் என்னை கல்யாணம் பண்ண கட்டாயத்தில் என்னை பிடிச்சி வச்சுருக்க நேரம் உங்கள் பையன் அந்த கோயிலுக்கு பரிகாரம் பண்ண வந்தவர் என் கழுத்தில் தாலி கெட்ட நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டுட்டாரோ, இதில் அவரோட தப்பு இல்லைம்மா, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து சொன்ன நேரம், அதான் அவருக்கு வாழ்க்கையில் நான் வரக்கூடாதுன்னு இங்கேருந்து எஸ்கேப் ஆக நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு வந்து உண்மையை கொட்டுறாங்க. ஒரு கட்டத்தில், என்ன மகா நீ இங்கேருந்து போனீன்னா திருவுக்கு நீ மனைவி இல்லைன்னு ஆயிருமா? ஆகாதுல்ல, நீ திருவுக்கு மனைவி, எங்கள் வீட்டோட மருமக அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கையை பிடிச்சி வந்து நம்ம லட்சுமி கிட்ட எங்கேயும் போகக்கூடாது, என் திருவுக்கு நீ தான் மனைவி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அம்பிகாமா வந்து சொல்லுறாங்க இங்கே லட்சுமி கிட்ட.